அன்பார்ந்த வானொலி நிலைய செய்திகளை கவனித்துக் கொண்டிருக்கக்கூடிய நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்போது நாம் பெங்களூர் மாநகரத்தில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அஜீம் பிரேம்ஜி யூனிவர்சிட்டியிலே பணிபுரியக்கூடிய கிரிதர் ஐயா அவர்களுடன் உங்கள் எதிர்காலம் கல்வி சம்பந்தமான செய்திகளை தெரிவிப்பதற்காக நாம் இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கின்றோம். இப்போது கிரிதர் ஐயா அவர்களே, உங்கள் பல்கலைக்கழகத்தினுடைய இருக்கின்ற இடம் பெங்களூர் மாநகரத்தில் எங்கு இருக்கின்றது என்பதை பற்றிய ஒரு சிறு விளக்கம் கூறுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். எல்லோருக்கும் வணக்கம். அஜீம் பிரேம்ஜி யூனிவர்சிட்டி எலக்ட்ரானிக் சிட்டி என்ற ஒரு பகுதியில் இருக்கிறது பெங்களூரில். நீங்கள் ஹோசூர்லேருந்து வந்தீங்கன்னா சில கிலோமீட்டர் தாண்டினா எலக்ட்ரானிக் சிட்டின்னு எல்லோருக்கும் தெரியும். அங்கே இருக்கிற எங்கள் பல்கலைக்கழகம் அங்கே தான் அமைந்திருக்கிறது. 2010 நாங்கள் அங்கே தான் பல்கலைக்கழகம் நடைபெற்று வருகிறது. இந்த பல்கலைக்கழகத்தினுடைய தொலைபேசி எண்ணை முதல்ல எங்களுக்கு சொல்லுங்க. அட்மிஷன்ஸ் ஆரம்பிக்கிறது ஜூலை 2014 2014 ஜூலையில் மாணவர்கள் அட்மிஷன் ஆவாங்க. அப்ளிகேஷன்ஸ்லாம் வாங்கிட்டு போறாங்க. அந்த அட்மிஷன்ஸ் வாங்குறதுக்காண்டி ஒரு 2 இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் நான் உங்கள்கிட்ட சொல்ல விரும்புகிறேன். ஒன்று வந்து ஒரு டோல் ஃப்ரீ நம்பர் இருக்கு, 1800-266-2001. மறுபடியும் இன்னொரு முறை சொல்லுங்க அந்த என்ன. டோல் ஃப்ரீ நம்பர் 1800-266-2001. admissions@apu.edu.in. இது எங்களோட இமெயில் ஐடி. அதுக்கு பிறகு இந்த கல்வி என்பது மாணவர்களுக்கு எது தொடர்பான செய்திகளை கொடுக்குது? என்ன மாதிரி பட்டம் கொடுக்குறீங்க நீங்க? அஜீம் பிரேம்ஜி யூனிவர்சிட்டி சமுதாய முன்னேற்ற நோக்கத்தில் அமைக்கப்பட்டது. இது வந்து ஒரு நாட் ஃபார் ப்ராஃபிட் நோக்கத்தோட அமைக்கப்பட்ட ஒரு யூனிவர்சிட்டி. லாப நோக்கமே இல்ல. சமுதாயத்தை முன்னேற்றுவதற்கு மாணவர்களை படிக்க வைக்கிறீங்க நீங்க. அதே நோக்கம். அது ரொம்ப மிக இம்பார்ட்டன்ட். அது படிச்ச பிறகு சமுதாயத்துக்கு அவங்க உழைக்க போறாங்க. ஆமாம், அதான். ஏன்னா அந்த மாதிரி மாணவர்கள் தான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். சமுதாய முன்னேற்றத்தில் ஆர்வம் உள்ள மாணவர்கள் தான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அவர்களுக்கு 2 ஆண்டுகள் இங்கே எங்கள் எம்ஏ எஜுகேஷன் மற்றும் எம்ஏ டெவலப்மெண்ட் என்கிற 2 பட்டங்களுக்கும் பயிற்சி அவங்களுக்கு கொடுக்குறோம். 2 வருஷம் பிறகு அவங்களுக்கு வந்து ஒரு எம்ஏ எஜுகேஷன் அல்லது எம்ஏ டெவலப்மெண்ட் என்ற பட்டத்தோட வெளியில் செல்வார்கள். இப்போ அவங்களுக்கு படிக்க வரணும்னாக்கா அவங்களுக்கு அடிப்படை கல்வி தகுதி என்ன? ஏதாவது ஒரு பட்டம் இருந்தால் போதும். ஆர்ட்ஸ் காலேஜ்லையா இல்லை தொழில் சார்ந்த அவ வந்து பிஏ ஆர்ட்ஸா இருக்கலாம், பிஎஸ்சி சயின்ஸா இருக்கலாம், பிஇஆ இருக்கலாம். எந்த பட்டம் இருந்தாலும் ஒரு பட்டம் இருந்தால் போதும். ஆனா அவங்களுக்கு வந்து ஆர்வம் இருக்கணும். சமுதாயத்துல வந்து வேலை பார்க்கறதுக்கு உண்டான அடிப்படை ஆர்வம் மனசுல இருக்கணும். ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதான் மிக முக்கியமானது. வந்து பட்டம் இருக்கிறது, ஒரு பேசிக் பட்டம் இருக்கலாம், அதை தவிர ஆர்வம் இருக்கணும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு கல்விக்கு பிறகு அவர்கள் எந்த மாதிரி அமைப்புகளில் வேலை செய்வார்கள், பணிபுரிவார்கள் என்று அவர்களுக்கு கிளியராக தெரிய வேண்டும். அவர்கள் வந்து பாரதத்தில் இருக்கும் பல அமைப்புகள் இருக்கு, சமுதாய முன்னேற்றத்துக்காண்டி பணிபுரிய அமைப்புகள் இருக்கு. அங்க போய் சேர்ந்து அங்க பணிபுரிவார்கள். இப்போ அந்த பல்கலைக்கழகத்துல வந்து இந்தியாவில இருந்து பல மாநிலங்கள் இருக்கு நம்ம கிட்ட. அந்த பல மாநிலங்கள் இருந்து உங்ககிட்ட மாணவர்கள் வர்றாங்க. ஆமா. அப்போ அந்த படித்து முடிச்ச பிறகு அந்தந்த மாநிலங்களுக்கு போய் வேலை செய்யலாம். ஆமாம். இல்லை வேற மாநிலங்களுக்கு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது? கண்டிப்பாக இருக்கு. உங்களுக்கு உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால், ஆந்திராவிலிருந்து வந்த மாணவர் அவர் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற அமைப்பில் சேரலாம். தமிழ்நாட்டில் இருந்து வந்த மாணவர் அவர் வந்து கர்நாடக மாநிலம் அல்லது ஆந்திரா அல்லது மகாராஷ்டிரா, அவர்களுக்கு எங்க இஷ்டமோ அங்க வேலை செய்யலாம். ஆமாம். இப்போ வந்து இப்போ வெளியூர்லேருந்து வர்றாங்கன்னு சொன்னோம்னாக்கா அப்போ வருகின்ற போது இந்த மாணவர்களுக்கு வந்து ஃபைனான்சியல் வந்து தொந்தரவு போடுவாங்க. இப்போ அந்த மாதிரி மாணவர்கள் வந்தாக்க அவங்களுக்கு நீங்க என்ன மாதிரி உதவிகள் செய்கிறீங்க? நான் இதற்கு வந்து 2 விதமாக உங்களுக்கு பதில் அளிக்கிறேன். சொல்லுங்க. ஒன்று, ஃபீஸ் என்றது மிக குறைவான ஃபீஸ். ஆமாம், நம்பர் 1. 2வது, எங்க ஹாஸ்டல் மற்றும் சாப்பாடு அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதுவும் மிக ரீசனபிளாக ரொம்ப குறைவானது. நம்பர் 1. முதல் நான் 2 பகுதியில் பதில் அளிக்கிறேன் என்றேன். ஒன்று வந்து ஃபீஸ் மிக குறைவானது. நீங்க நான் சொன்ன வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா இல்ல டோல் ஃப்ரீ நம்பர் நான் சொன்னேன் 1800-266-2001 சொன்னேன் இல்லையா, அந்த நம்பர். அங்க நீங்க போன் பண்ணி கேட்டீங்கன்னா இந்த விவரங்கள் உங்களுக்கு விளக்கம் கிடைக்கும். உங்களுக்கு கிளீனா தெரிஞ்சிடும் இந்த மாதிரி ஃபீஸ் ரொம்ப கம்மியானதுன்னு. பட் அது வந்து ஒரு பகுதி, என்னோட பதிலோட ஒரு பகுதி தான். இன்னொரு முக்கியமான பகுதி என்னன்னா, உதவித்தொகை நிச்சயமாக இருக்கிறது. மிக தேவைப்பட்டவர்களுக்கு முழு உதவி தொகையும் கிடைக்கும். ஆமா, பலருக்கு ஒரு பகுதி. மகிழ்ச்சியான செய்தி மாணவர்களுக்கு இதெல்லாம் மிக இம்பார்ட்டன்ட் செய்தி. ஏன்னா இந்த மாதிரி ஒரு உதவித்தொகை இருந்தால்தான் பண தேவைகளை சரி செய்ய முடியும். ஆமாம், ஏன்னா அப்பதானே நமக்கு மாணவர்கள் எல்லா இடத்திலிருந்து வர வேண்டும் என்றால் இந்த மாதிரி ஒரு உதவித்தொகை மிக
மிக்க மிக்க இம்பார்ட்டன்ட், முக்கியமானது. சமுதாய முன்னேற்றத்தின் நோக்கத்துக்காண்டி அமைக்கப்பட்ட பல்கலைக்கழகம் இது. அதோட நீங்க இதையும் சேர்த்துங்க, இந்த மாதிரி உதவித்தொகையும் இருக்கிறது. அதனால ஆர்வம் உள்ள மாணவர்களுக்கு நான் என்ன சொல்ல வேண்டும் விருப்பப்படுறேன் என்றால், தைரியமாக அப்ளை பண்ணுங்க. முழு உதவி கொடுக்குறீங்க, சில மாணவர்களுக்கு ஒரு பகுதி உதவி கொடுக்குறீங்க. ஆமா, இப்போ சொல்ல போனா 2011 மற்றும் 12 மற்றும் 2013 சேர்ந்த மாணவர்கள், அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 50% மாணவர்களுக்கு இந்த மாதிரி உதவித்தொகை கிடைத்திருக்கிறது. அதனால் எங்களுக்கு வந்து இந்த மாதிரி மாணவர்களுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து எம்ஏ எஜுகேஷன் மற்றும் எம்ஏ டெவலப்மெண்ட் பட்டத்தை கற்றுக் கொடுத்து அனுப்பி இந்த மாதிரி சமுதாய முன்னேற்ற அமைப்புகளில் வேலை செய்ய வேண்டும் என்று தான் எங்கள் நோக்கம். இப்போ இந்த மாதிரி நீங்கள் உதவி செய்கிறீங்க, படிக்க வைக்கிறீங்க. படிக்க முடித்த பிறகு அவங்களுக்கு கிராமப்புறங்களில் வேலை வாய்ப்பு கிடைக்குமா, இல்லை நகரப்புறங்கள்லையும் கிடைக்குமா? ஏன்னா நிறையவருடைய நோக்கம் வந்து என்ன படித்தா என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்குறாங்க. இது ஒரு இயல்பான ஒரு எண்ணம் தான். நான் படித்த பிறகு எந்த மாதிரி வேலை கிடைக்கும் எனக்குன்னு. இதில் வந்து நான் திருப்பி மீண்டும் என்ன சொல்ல விரும்புகிறேன் என்றால், சமுதாய முன்னேற்றத்தில் ஆர்வம் உள்ள மாணவர்கள் தான் எங்கள் பல்கலைக்கழகத்துக்கு நாங்கள் இஷ்டப்படுவோம் வரத்துக்கு. அவர்கள் அதனால் படித்த பின் எம்ஏ பட்டம் பெற்ற பின் சமுதாய முன்னேற்ற அமைப்புகளில் வேலை செய்ய வேண்டும் என்று தான் எங்களோட ஆசை. அதனால் சமுதாய முன்னேற்றத்துக்கான மாணவர்களை உருவாக்குறீங்க. ஆமாம், இது இந்த மாதிரி அமைப்புகள் சில சமயம் ஜெய்ப்பூர் என்ற நகரத்திலும் இருக்கலாம், இல்ல சிரோஹி என்ற ஒரு மிக சிறிய கிராமத்திலும் இருக்கலாம், மாவட்டத்திலும் இருக்கலாம். நம்ம தமிழ்நாட்டிலே எடுத்துங்க, நாளைக்கே சென்னையிலும் ஒரு அமைப்பில் சேரலாம், ஆனால் திருநெல்வேலி என் சொந்த ஊர்லயும் போய் வேலை செய்யலாம். அந்த கோர்ஸ் வந்து 2 வருஷம் சொன்னீங்க. அந்த 2 வருஷத்துல வந்து இந்த மாணவர்கள் பாடத்திட்டம் எல்லாம் அந்த பயிற்சியோடு பாடத்திட்டம் சொன்னீங்க. அந்த மாணவர்களுக்கு வந்து இந்த நல்ல விடுதி வசதி உங்ககிட்ட இருக்குன்னு குறிப்பாக சொல்லிட்டீங்க. இந்த மாணவர்களுக்கு வந்து இப்போ பயிற்சிக்கு தேர்ந்தெடுக்கும் போது மாணவர்களை வந்து இந்தியா முழுக்கதும் தேர்ந்தெடுக்கிறீங்கன்னு சொல்கிறீங்க. அப்போது அவங்கள வந்து எந்த ஒரு அடிப்படை நோக்க இதில் வந்து சேர்க்குறீங்க? அவங்களுக்கு தகுதி என்ன? அந்த தகுதி சொல்லிட்டீங்க, அது எந்த எப்படி அவங்கள தேர்வு பண்ணுவீங்க? இதுக்கு முன்னாடி நான் வந்து சில முக்கியமான தேதிகளை மாணவர்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். சொல்லிடுங்க. அது வந்து அவங்க குறித்து கொண்டாங்கன்னா நல்லது. ஓகே, ஸோ அட்மிஷன் ப்ரோசஸில் வந்து February 7, 2014 தான் லாஸ்ட் டேட் ஃபார் அப்ளிகேஷன். ஸோ என்னோட அட்வைஸ் மாணவர்களுக்கு என்னென்னா, இஷ்டப்படுற மாணவர்கள் இங்கே அசீம் பிரேம்ஜி பல்கலைக்கழகத்தில் சேர வேண்டும் என்ற ஆர்வம் உள்ள மாணவர்களுக்கு நான் என்ன கூற விரும்புகிறேன்னா, February 7க்கு முன்னாடியே நல்லபடி வெப்சைட்டில் போய் ஃபார்மை டவுன்லோட் பண்ணி அப்ளை பண்ணிடுங்க. அதனால் எப்போ வேணாலும் எடுத்து உங்களுக்கு அப்ளிகேஷன் கொடுக்கலாம். இன்றைக்கே உங்களுக்கு தோணித்தனா அப்ளை பண்ணுங்க. February 7 லாஸ்ட் டேட். அதை விட்டுட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த கடைசியில் காத்திருக்க வேண்டாம்னு சொல்கிறீங்க. ஆமாம், காத்திருக்காதீங்க. February 7 கடைசி நாள் அப்ளிகேஷனுக்கு. அதன் பிறகு February 16 ஒரு என்ட்ரன்ஸ் டெஸ்ட். அது எங்கே நடக்குங்க? நம்ம தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, புதுச்சேரி மக்களுக்கு நான் சொல்ல வேண்டும் என்றால் சென்னையில் நடக்கும். சென்னையில். உங்களுக்கு பெங்களூர் கிட்ட இருந்ததுன்னா பெங்களூரிலும் எழுதலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஹோசூரில் இருக்கிற நம்ம தமிழ் மக்களுக்கு வந்து பெங்களூரே ரொம்ப வசதியானது. ஸோ நீங்கள் பெங்களூரில் எழுதலாம் வேணும்னா, இல்லை சென்னையிலும் எழுதலாம். இப்போ அவங்க வந்து உங்களுக்கு அந்த அப்ளிகேஷன் கொடுத்த பிறகு நீங்கள் அவங்களுக்கு இன்டிமேட் பண்ணுறீங்க. டெஃபினட்டாக, கண்டிப்பாக. அந்த எங்கே நடக்குது, எந்த பள்ளிக்கூடமா இல்லை கல்லூரியான்னு சொல்லி ஃபுல் டீட்டெயில்ஸோட சொல்ல இருக்கிறீங்க. அப்ளிகேஷன் போட்டதன் உடனே எங்கள் யூனிவர்சிட்டியிலேருந்து அவங்களுக்கு வந்து கண்டினியூஸாக அவங்களுக்கு வந்து விவரங்கள் வந்து கொண்டு இருக்கும். இதில் இன்னொன்று என்ன மாதிரி டெஸ்ட் நீங்கள் கேட்டீங்கன்னா, டெஸ்ட் வந்து ஒரு பேசிக்காக ஓரளவுக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சிடலாம். அதே சமயத்தில் ஆங்கிலம் எப்படி கடினமாக இருக்குமோ டெஸ்ட்டுன்னு பயப்படவே வேண்டாம். நான் இங்கே என்ன கூற விரும்புகிறேன் என்றால், டெஸ்ட்டில் உங்கள் சமுதாயத்தை பற்றி உங்கள் அபிப்பிராயம், சமுதாயத்தில் இருக்கிற பிரச்சனைகள் பற்றி நீங்கள் எவ்வளோ தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு, அது அந்த உங்கள் ஐடியாஸ் வந்து அந்த டெஸ்ட் மூலம் எங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். உங்கள் ஆர்வம் எப்படின்னு அதிலிருந்து எங்களுக்கு ஒரு ஊகிக்க முடியும். சரி. ஸோ இதான் அந்த டெஸ்ட்டு. இந்த டெஸ்ட் டேட் வந்து February 16. அதை வந்து நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை வச்சுருக்கோம். ஸோ தட் உங்களுக்கு வசதியாக இருக்குங்கிறதுனால டெஸ்ட் வந்து சண்டே February 16, 2004. அதாவது மாணவர்களாகிய கவனித்துக் கொண்டிருக்கூடிய மாணவர்கள் இந்த பற்றிய செய்திகள் வேணுனாங்க, மறுபடியும் அந்த தொலைபேசி எண்ணையும் வெப்சைட் எண்ணையும் மறுபடியும் சொல்லுங்கள். டோல் ஃப்ரீ நம்பர் 1800-266-2001. admissions at apu.edu.in. வெப்சைட் அசீம் பிரேம்ஜி யூனிவர்சிட்டியோட வெப்சைட் www.azimpremjiuniversity.edu.in. இன்றைய இளைஞர்கள்
பல்வேறு விதமான கல்வியை கற்று வேலைவாய்ப்பு இல்லாமல் கூட இருக்கிறார்கள். இந்த பயிற்சியை பார்க்கின்ற போது, இந்த கல்வி திட்டத்தை பார்க்கின்ற போது பெரும்பாலான மாணவர்களுக்கு, படிக்கின்ற மாணவர்கள் அனைவருக்குமே வேலைவாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு செய்தியை ஐயா அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். நாங்கள் இந்த நிகழ்ச்சியை முடித்துக் கொள்கின்றோம். ஐயா நன்றி, வணக்கம் ஐயா. இதுவரை செய்து கொடுத்ததுக்கு நன்றி. மிக்க நன்றி. எல்லோருக்கும் வணக்கம்.